Welcome to our channel Time to Shine. Learn it once, remember it always. இன்னைக்கு வீடியோல employability skills first chapter communication skillsல types of communication பத்தி பார்க்க போறோம். There are three types of communication: verbal, non-verbal, visual. ஒவ்வொன்றை பத்தியும் டீடைலா பார்க்கலாம். First type verbal communication. பேர்லயே நமக்கு தெரியுது, this involves words, okay, and also sounds, language and speech. Verbal communicationக்கு உள்ள நிறைய types இருக்கு. First type interpersonal communication. இப்போ இந்த image பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Interpersonal communication happens between two individuals. This is a one-on-one conversation. இது ஃபார்மலாவும் இருக்கலாம், இல்ல இன்ஃபார்மலாவும் இருக்கலாம். Examples: two friends talking or discussing, two people talking to each other over phone or video call. ஃபார்மலாவும் இருக்கலாம்னு சொன்னோம். A manager discussing the performance with an employee. இதெல்லாம் interpersonal communication. Second type written communication. ஸோ பேரில் இருக்க மாதிரியே ரைட்டிங் வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அது ரிட்டர்ன் கம்யூனிகேஷன். நம்ம எங்கெங்கெல்லாம் வேர்ட்ஸை எழுதி கம்யூனிகேட் பண்ணுறோம்? லெட்டர்ஸில், சர்க்குலர்ஸ், இமெயில் ஆல்சோ கேன் பி இன்க்ளூடட், எஸ்எம்எஸ், சோஷியல் மீடியா சேட், இதிலெல்லாம் ரிட்டர்ன் வேர்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. திஸ் கேன் ஹேப்பன் பிட்வீன் டூ ஆர் மோர் பீப்புள். இப்போ ஒரு லெட்டர் எழுதுனா ஒருத்தவங்களுக்கு தான் போய் சேரும். இமெயில நம்ம 4-5 பேரோ இல்ல அதிகமாவோ சென்ட் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ்: ரைட்டிங் a letter to relative thanking for the birthday gift, an employee writing a letter requesting for leave. Third type small group communication. இது எப்போ நடக்கும் அப்படின்னா when there are more than 2 people involved. இன்னொன்று நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த குரூப்புக்கு இடையில the participants can interact and converse with the rest. ஸோ ஒருத்தர் பேசுறத எல்லாரும் கேட்கலாம், இல்லை ஒரு பார்ட்டிசிபெண்ட் இன்னொரு பார்ட்டிசிபெண்ட் கிட்ட அவரோட ஐடியா ஷேர் பண்ண முடியும். இதுதான் ஸ்மால் குரூப் கம்யூனிகேஷன். எக்ஸாம்பிள்ஸ்: பிஸ்னஸ் மீட்டிங்ஸ், ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ். நாலாவது பப்ளிக் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன்ல ஒரு பர்சன் ஒரு ஹியூஜ் கேதரிங்கை அட்ரஸ் பண்றாங்க. இது சொன்னோடனே உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்திருக்கும். எலெக்ஷன் கேம்பெயின் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இதுக்கும் ஸ்மால் குரூப் கம்யூனிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்மால் குரூப்ல ஈச் பார்ட்டிசிபெண்ட் கேன் கான்வர்ஸ் வித் த அதர்ஸ். ஆனா இங்க ஒன் பர்சன் அலோன் அட்ரஸஸ் த ஹோல் கேதரிங். The other example, public speech. So verbal communication ஓட advantages என்ன அப்படின்னா, so நீங்க வந்துட்டு அந்த பர்சனுக்கு முன்னாடி இருந்து பேசுறீங்க. So as soon as you ask a question, you get an answer. அப்போ அவங்களுக்கு எப்படி நீங்க பதில் சொல்லணுங்கிறது அந்த பர்சனை பார்த்து அவங்களோட ஆட்டிடியூடோ, அவங்களோட சிச்சுவேஷன், அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால ப்ராப்பரான ரிப்ளை கொடுக்க முடியும். தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் வெர்பல் கம்யூனிகேஷன். அதே மாதிரி அவங்க வேற ஒரு டாபிக் பேசினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரிப்ளையை நீங்க மாத்திக்கலாம். whereas that is not possible in a written communication. Okay, so disadvantages என்ன அப்படின்னா, if the right words are not used during speaking or writing, the meaning can be confusing and difficult. அதுதான் verbal communication ஓட disadvantage. Mastering verbal communication. இதை இன்னொரு termல public speaking னு சொல்லலாம். So இப்போ most of the people are lacking in this skill. So இதை எப்படி improve பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 points கொடுத்திருக்காங்க. First, think before you speak. நீங்க என்ன பேச போறீங்கன்னு மென்டலா ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா அதை பத்தி மட்டும்தான் பேசுவீங்க. ஃப்ளோ கரெக்டா இருக்கும், உங்களோட ஐடியாஸை ப்ராப்பரா கன்வே பண்ண முடியும். ரெண்டாவது,
Be concise and clear. ரொம்ப வளவளன்னு பேசாம என்ன பாயிண்டோ அதை பத்தி மட்டும் பேசிட்டு finish பண்றது. மூணாவது ரொம்ப முக்கியம், be confident. என்னதான் நீங்க கொடுக்குற கண்டென்ட் நல்லா இருந்தாலும் நீங்க கான்ஃபிடென்ட்டா இல்ல அப்படின்னா audience will not listen to you. So be confident and இன்னொரு விஷயம், focus on your body language. So these are the ways to master verbal communication. So இப்போ text back questions. Multiple choice question. ஒரு questionக்கு more than one answer is possible. First question, which of the following is an example of oral communication? நம்ம oralா பேசுறதுக்கு example என்ன? First option, newspaper. Newspaper will come under written communication. Letter also same thing. Email also same. So phone call is the correct example of oral communication. Number 2, what are the types of words we should use for verbal communication? Verbal communication அப்போ என்ன மாதிரியான words நீங்க யூஸ் பண்ணணும்? First, acronym. Second, simple. Third, technical. Fourth, jargons. இல்ல technical term எல்லாருக்கும் புரியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஜார்கனுங்கிறது டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாது, அக்ரோனிமும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த டைப் யூஸ் பண்ணணும்னா சிம்பிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 3, why do we use emails? ஸோ இமெயில் பற்றி நம்ம மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன்லேயே பார்த்தோம். நம்ம நிறையா பேருக்கு ஒரே டயத்தில் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னா இமெயில் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் நீங்கள் ஏதோ டாக்குமெண்ட்டோ ஃபைலோ ஷேர் பண்ணணுன்னாலும் இமெயிலை யூஸ் பண்ணலாம். இப்போ third option, to talk to each other in real time. It is not correct. To keep a record of the communication. That is also possible with email. So these are the answers. நம்மளோட next session or second type is non-verbal communication. இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். Without words, these people are communicating using sign language, body language. So அதை பற்றி தான் non-verbal communicationல பார்க்க போகிறோம். Non-verbal communication is the exchange of information without using any spoken or written word. அப்போ வேற எப்படியெல்லாம் மெசேஜஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா. நம்ம ஃபேஸில் ஹாப்பினஸ் இருந்ததுன்னா ஹாப்பியான நியூஸ்ன்னு தெரியும். சேடாக இருக்கிறதோ ஆங்கர், அது மூலமாக மெசேஜ் ஷேர் பண்ணுறது. அடுத்தது ஜெஸ்டர்ஸ், அடுத்து போஸ்டர்ஸ், டச், ஸ்பேஸ், ஐ கான்டாக்ட், பேரா லாங்குவேஜ். ஸோ மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேரா லாங்குவேஜுங்கிறது தான் புது டேர்ம் இதில். இப்போ நம்ம ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி what is the importance of non-verbal communication? ஸோ நம்ம டே டு டே கம்யூனிகேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் எதை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட கிராஃப் தான் இது. ஃபர்ஸ்ட்டு எது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா 7% ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் டன் யூஸிங் வேர்ட்ஸ், அதாவது verbal communication. ஸோ பாக்கி 93% இஸ் ஹேப்பனிங் either through non-verbal or non-verbal and visual. So first, 38% of communication is done using voice, tone, pauses. இதெல்லாம் non-verbal வரும். 50% is done using body movement, face, arms, etc. Okay, so நம்ம types of non-verbal communication பத்தி பார்க்கலாம். First, facial expression. So நான் இப்போ சொன்னது மாதிரி ஹாப்பினஸோ சேட்னஸ் ஆங்கர் இதெல்லாம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலமாக நம்மளால் ஷேர் பண்ண முடியும். இதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்? when you meet someone you should smile, keep your face relaxed, match your expressions with your words. ஹாப்பியாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் அந்த மாதிரி இருக்கணும். கோவமாக வச்சுட்டு ஹாப்பியான வேர்ட் சொல்ல முடியாது. அடுத்து nod while listening. நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது ரிசீவருக்கு எப்போ புரியும்னா you should show some reaction to the sender. The next type is posture. Posture shows our confidence and feeling. இப்போ ஒரு ஸ்மால் குரூப்க்கு முன்னாடி நின்று பேசுறீங்க அப்படின்னா first
you have to be confident. அது உங்களோட body postureலயே தெரியும். Keep your shoulders straight and body relaxed. இல்லாட்டினா நம்ம டென்ஸ்டா இருக்குது மற்றவங்களுக்கும் தெரியும். While you sit straight, resting your hands and feet in relaxed position. அதே மாதிரி while standing, keep hands by your sides, not in your pockets. அடுத்தது gestures or body language. பாடி மூமெண்ட்டை வச்சு எப்படி நீங்க ஒரு ஐடியாவோ இல்லை ஒரு விஷயத்தையோ ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ கிளாஸ்ல ஒரு ஆன்சர் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலி raise their hands or biting nails when nervous. இதை எப்படி எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா keep your hands open. When you talk to someone, don't cross your hands, keep it open. Avoid pointing your finger at people. So even when you are talking about someone, avoid pointing your finger at them. And tilt your head a bit to show that you are attentive. Next, touch. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை பார்த்த உடனே ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை எந்த ஃபார்மலான கேதரிங்காக இருந்தாலும் we tend to give a handshake. So that communication is happening through touch. And the way you shake your hands will show your confidence. இப்போ சில நேரம் நம்ம பதட்டமாக இருக்கோம் ஒரு இன்டர்வியூ போகக்குள்ள உங்கள் கையெல்லாம் ஸ்வெட் ஆகிருக்கு அப்படின்னா the interviewer will understand that you are nervous. So you have to focus on this part, which is touch. Shake hands firmly while meeting someone and avoid other touch gestures during formal communication. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது வேற, ஃபார்மலா இருக்கக்குள்ள ஹேண்ட் ஷேக் தவிர வேற எந்த இதுவும் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்பேஸ். இப்போ 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடையில இருக்க ஸ்பேஸை வச்சு அவங்க 2 பேரும் க்ளோஸா இல்ல தே ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்துட்டு நம்மளால டிசைன் பண்ண முடியும். ஸோ மெயின்டைன் ப்ராப்பர் ஸ்பேஸ் டிபெண்டிங் ஆன் த ரிலேஷன்ஷிப். அடுத்தது ஐ கான்டாக்ட். ஸோ when a sender is talking, the way you look at them communicate a lot. இப்போ நீங்க அந்த பர்சனை ஐ கான்டாக்ட் இல்லை இருக்கீங்க அப்படின்னா it shows that you are listening to the sender. இல்லை நீங்க பார்க்கல அப்படின்னா the sender might feel ignored. இதை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்? Look directly at the person who is speaking. அதுக்காக ஃபுல் டைம் பார்த்துட்டே இருக்கணும்னு இல்லை. It should not be a stare. It should be a relaxed look. Also maintain eye contact with intermittent breaks. For some people it is not very convenient to look at them for long. In that case you can give a break. The last one, paralanguage. இதுதான் ஒரு புது டேர்ம்னு சொன்னேன். Paralanguageங்கிறது என்னன்னா not only the words, the tone, speed and volume of your voice also matters a lot. ஸோ நீங்கள் பேசும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினாலும் ரிசீவரால் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, ரொம்ப ஸ்லோவாகவும் பேசக்கூடாது. யூ ஷுட் மெயின்டைன் அ மாடரேட் ஸ்பீட். அது மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளான டோனும் வால்யூமையும் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 இமேஜஸை பார்த்தா யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமையே இது என்ன டினோட் பண்ணுதுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? எஸ், கரெக்ட். ஸோ இந்த இமேஜஸை பார்த்தாலே நம்மளால என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண வராங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. திஸ் இஸ் அ தேர்ட் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ இது எப்போ எஃபெக்டிவாக ப்ரூவ் ஆகுது அப்படின்னா only through images the message is being shared. அதை மாதிரி இந்த மெசேஜஸை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆல்சோ இட் இஸ் வெரி சிம்பிள் and it remains consistent across different places. So mobile யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இந்த சைனு எந்த கண்ட்ரி போனாலும் the sign remains the same. It is consistent, so it is easy for people to understand. These are some of the common examples of visual communication. Visual communicationல information is shared only through images. வேற எதுவுமே யூஸ் பண்றது இல்ல, வேர்ட்ஸோ இல்ல ஆக்ஷன்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல. Some common examples:
கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இந்த போர்டு நம்ம பார்த்துருக்கலாம், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் மால்ஸ்ல இல்லை தேட்டர்ஸ்ல நோ பெட்ஸ் அலவுட் இந்த போர்டு பார்த்துருப்பீங்க. அப்புறம் மற்ற சைன் போர்ட்ஸ் எல்லாமே காமனான திங்ஸ் தான். நோ பார்க்கிங், நோ என்ட்ரி, டேஞ்சர் வார்னிங், ரேடியேஷன் வார்னிங், அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ், நோ மொபைல் ஃபோன். இதெல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். Now multiple choice questions. Number 1. Which of these is a positive or a good facial expression? Answer. Frowning while concentrating. இல்ல. Maintaining eye contact. Smiling continuously. Rolling up your eyes. இதில் எது ஒரு good facial expression கேட்குறாங்க. கரெக்டான answer. Maintaining eye contact. Second one. What does an upright or straight body posture convey or show? நம்ம இதை already discuss பண்ணோம். Answer is confidence. Which of these is not an appropriate non-verbal communication? Talking at moderate speed, அது தப்பு கிடையாது. Sitting straight, it's correct. Tilting head a bit to listen, that is also correct. The wrong answer, அதாவது not an appropriate non-verbal communication is keeping hands in pockets while talking. Number 4. Which of the following statement is true about communication? Hope you remember. 7% communication is done using words. Matha percentage is not correct. Okay, students. So number 5. Put a cross mark against the actions which are examples of bad non-verbal communication. I think you can do it by yourself. Go ahead and do it. Next video la nama feedback and barriers to effective communication அப்படிங்கிற 2 டாபிக் பத்தி பார்க்கலாம். See you soon. Bye. Thank you.